ஹலோ வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமாக பண்ணலாம், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இதனால் என்ன பண்ணணும்னு தோணுச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நரிக்குறவை இனத்தவர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்கள்லாம் பார்த்துருக்கேன் நிறையா டைம் ரோட்லாம் பார்த்துருப்பேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தாங்கிட்ட காசு பணம் இல்லைனாலும் சந்தோஷமாக செம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட இருந்து ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. முன்னையே தோணின ஒரு ஐடியா தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போதும் அவங்கள தேடி நான் போனேன். அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கும் போதும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பயந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரி நாங்களும் வருணா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் இல்லையா. ஸோ கேட்கும் போதும் எங்களை எல்லாம் கூட இருந்தால் தான் ஜாலியாக இருக்கும். யார் நீங்களா? 18. சரி எத்தனை பேர் இருக்கீங்க பசங்க? மொத்தம் பேர் நீங்கள்? இருங்க நாங்கள் அதுக்கப்புறம் தேட்டருக்கு போயிட்டோம். தேட்டருக்குள்ளே போயிட்டு அவங்களுக்குள்ளே இருந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் போகலாமா? ஓகேவா, நம்ம வெளியே போய் சாப்பிட்டு எடுத்துக்கலாம். உன் பேர்லாம் என்ன எல்லாம் படிக்க மாட்டீங்க? என்ன தலை இது? என்னது? நீ பேர் சிவா. 8 9 10 நான் சொல்றேன். இது 9 தான். எதடி இது யார்ட்ட குடுக்கலையே? சார் எத்தனை எடுத்தீங்க? ஒரு சில விஷயம் வந்து தேட்டரில் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு நாங்கள் ஃபோட்டோஸ் மாதிரி சின்னதாக கிளிப் எடுத்துக்கிட்டோம். அந்த கிளிப்பு தான் வந்து நீங்கள் இப்போ பார்க்கறதுலாம். ஏன்னா அந்த பசங்க கூட இருக்கிறது ஒவ்வொரு நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த பசங்க கூட இருக்கும்போதும் எதையுமே எதிர்பார்க்காம ஜாலியாக பழகலாம் அவங்க கூட. இது என்னடா ப்ரொமோஷனுக்காகலாம் பழகலாம்லாம் நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஒரு மற்றவங்ககிட்ட நம்ம பழகும் போதுமே நம்மளுக்கு வந்து அந்த அடாப்ட் தெரியும் எந்த அளவுக்கு நம்ம இருப்போம். ஏன்னா நமக்கு ஒருத்தரை பிடிக்கல. நம்ம ரோஸ் மில்கா? யாருக்கு ரோஸ் மில்க்கு? உனக்கா? உனக்கு ரோஸ் மில்க். எவ்வளோ கொடுங்க? ஏய் 10 கொடுங்க. போலாமா சிவா? போலாமா? அவ்வளோதான், படம் முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்களுக்கு சாப்பிட கூப்பிட்டு போகலாம். கிட்டத்தட்ட 10 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த பசங்களை எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டு போகலான்னு தோணுச்சு. சாப்பிட கூப்பிட்டு போகலான்னு பார்க்கும்போதும் சரி எல்லாத்தையும் அவங்களோட இடத்துக்கு நான் அனுப்பிட்டு வந்து ஒரு பையனை மட்டும் கூப்பிட்டுக்கின்னு அங்கேருந்து போனாங்க. எங்கன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி மட்டும் அவங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வாய்ஸ் புரியுதான்னு தெரியல, ரொம்ப கிளியராக இருக்காது ஓரளவுக்கு. அதில் உள்ள அந்த பீஸில் கொடுத்துருங்க. எது வேணும்? பீஸை போடு. இதுவா ஏதோ ஒன்று போட்டுருங்க சாப்பிட்றது. அவங்க இடத்துக்கு போனோன்னா அந்த பசங்க கூட வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட ரொட்டீன் லைஃப்பை பற்றி நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுவானுங்க அப்படின்ட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட போனேன். ஆச்சு ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. ஸோ முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னது இது சும்மா கேமரா தமிழ் என்னடா பாக்குற? 8 பேர் கிட்ட வந்து தெரியுது. என்ன பாக்குறேங்க? நான் பிடிக்கிறேன். கேமரா ஒளிஞ்சிருச்சு. கேட்பங்க நீயே செல்ஃபி எடுத்துக்க. செல்ஃபி எப்படி எடுக்கணும்? நீ திருப்பி எடு. அப்படி இல்லை, இங்கே பிடி, இங்கே கீழே பிடிச்சிடு. போய் சுற்றிட்டு வாப்போம். உங்கள் வீட்டுக்கு போயிட்டா எப்படி
எங்கே இருக்கேன் இது யாரு என்ன வேணும் ஹெல்மெட்டா ஆமா இந்த ஏய் போடுறியா எஸ் இதாவது ஓப்பன் பண்ணுறான் தமிழ் தெரியாதா அவனுக்கு என்னது ஏய் கைடா கை மாட்டிக்க போகுது என்னாச்சுன்னா இதோட முடிச்சு அவங்க எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்க. சாப்பிட போனதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு வந்து டட்டா பை பை சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். சரி ஓகே சாப்பிட்றீங்களா கிளம்பிட்டா அது கிளம்பிட்டியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்ககிட்ட வந்து கருத்து ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து கூட கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து 2-வே சேனல் மாதிரி நம்ம பண்ணிப்போம். ஏன்னா 1-வேனா நான் பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ நீங்கள் எனக்கு ஏதாவது சொல்லணும், இதை மாற்றிக்கோங்க அதை மாற்றிக்கோங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தையும் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ என்னெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் தனி மனிதனாக இருக்கிறத விட உங்களில் யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுது நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த சேனல் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இனிமேல் வர நம்ம வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.